சரி, ஓகே. இப்ப இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்போது, புத்திசாலித்தனமான முடிவுகள் அப்படின்றது தொழில் சார்ந்து எடுப்போம். வேலை செய்ற இடத்துல நம்மளோட பேச்சு திறமை அப்படின்றது அதிகமாகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், அறிவாற்றலும் மேலோங்கும். பிசினஸ்ல பல யுக்திகள கையாளுவோம். இப்ப வேலை செய்ற மாரி இருந்தா கூட, ரொம்ப நாளா என் கூட பழகிக்கினே இந்த பிள்ளை வந்து பாருங்க, என்ன ட்ராப் பண்ணிட்டே இருக்கா. அவள ட்ராப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு யோசிப்பேன். ஆனா ரிஷபம் செய்வாங்களா? அது கொஞ்சம் டவுட்டு தான். மத்தவங்கள யாரையும் ட்ராப் பண்றது, ஏமாத்துறது, மத்தவங்களுக்கு துரோகம் பண்றது, மத்தவங்கள மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு மேல வர்றது, இதெல்லாம் ரிஷபத்துக்கு தெரியாது. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கின்னு ஒதுங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மீடியாவ உள்ள கொண்டு வருவீங்க. கொண்டு வந்து தொழில்ல சக்சஸ் அப்படின்றத கொண்டு போவீங்க. புது யுக்திகள தொழில் சார்ந்து கையாளுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாயை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் 7 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அயன சயன போஜன மோட்ச வரைய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவங்க 10ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்போது, நம்ம வந்து பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, நம்ம வாய்க்கு பெருசா ஒரு ஜிப் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் பார்ட்னரும் வேற லெவல்ல பேசுவான். என்னுடைய திறமைக்கு, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு என்ன டாடா குரூப்ல கூப்பிட்டாங்க, பிர்லா குரூப்ல கூப்பிட்டாங்க இன்வெஸ்டர் ஆவறதுக்கு. என் கிறக்கம் உன்கிட்ட வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. இதே மாதிரி ஒய்ஃபும் வந்து பெருசா பேசுவாங்க. அதாவது நீங்க ரிஷபராசி ஜென்னா இருந்தா உங்க ஒய்ஃப் பெருசா பேசுவாங்க. ரிஷபராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவர் பெருசா பேசுவாங்க. எங்களோட திறமைக்கு நீ வந்து எந்த விதத்துலயும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள மட்டம் தட்டுவாங்க. ஓகே, லெட் இட் பி. நீயே பெரிய ஆளா இரு, நாங்க சின்ன ஆளாவே இருக்கிறோம் அப்படின்னு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லதை மட்டும் அனுபவிக்க முடியும்.